ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மசாலா அரைக்கிறது எப்படி, அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சட்டியை காய வச்சுட்டு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், வறுத்துட்ருக்கேன். இப்போ நான் அரைக்கிற மசாலா வந்து எவ்வளோக்கு அரைக்கிறேன் அப்படின்னா 2 கிலோ மல்லிக்கு நான் வந்து மசாலா பொருள் வாங்கி அரைச்சிட்ருக்கேன். சில பேருக்கு வந்து மசாலா பொருள் இப்போ 2 கிலோ மல்லி 1 கிலோ மல்லி அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பொருள் சேர்க்கணும் அப்படிங்கிறது தெரியாது. இதில் நான் உங்களுக்கு கடைசியாக 2 கிலோ மல்லிக்கு அளவு என்ன அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து நம்ம கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் வறுக்க லேட் ஆகும். நல்லா சட்டி சூடானதுக்கப்புறம் கடலைப்பருப்பை கொட்டி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும், கருக விட்டுறக்கூடாது. அது லைட்டாக ப்ரௌன் கலர் வரவுமே நல்லா சூடாகி மொறுன்னு நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா இறக்கி இன்னொரு தட்டில் மாற்றிடணும். நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் லேட்டாக தான் செய்யும். மித்த எல்லா பொருளும் ஈஸியாக வறுத்துடலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், சீரகம் வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். கடலைப்பருப்புக்கு ஃபுல் ஃப்ளேமில் வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, ஏன்னா கொஞ்சம் நேரத்துலேயே சீரகம் வந்து சட்டி சூட்டுக்கே அது வந்து நல்லா வறுபட்டுரும். நான் பெருஞ்சீரகம் வந்து வறுக்கையில் காமிக்க உங்களுக்கு மறந்துட்டேன். அதுக்குமே இந்த மாதிரி சிம்மில் வச்சு லைட்டாக வறுத்தாலே போதும். அதுக்கப்புறம் வெந்தயத்துக்கு அப்புறம் மஞ்சள் வந்து நம்ம வந்து வறுக்கணும்னு அவசியம் இல்லை. நிறைய பேர் வெயிலில் காய வச்சு போட்டுருவாங்க. நான் வெயிலையும் காய வச்சு லைட்டாக சட்டியில் சூடு பண்ணி போட்டேன். அதுக்கப்புறம் துவரம்பருப்பு வேணும் அப்படின்னா சேர்த்துக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக என் கைக்கிட்ட ஒரு கை அளவு, ஒரு கைப்பிடி சொல்லுவோம்ல, அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். நல்லா வந்து பொன்னிறமாக ஆகிற தொட்டிக்கு எல்லாத்தையுமே வறுக்கணும். அதுக்கப்புறம் கடுகு, நிறைய பேர் வந்து மசாலா அரைக்கிறதுல கடுகு சேர்க்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அது எண்ணெய் மக்கு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. 2 கிலோ மல்லிக்கு 50 கடுகு தாராளமாக சேர்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து உளுந்து வந்து நம்ம வந்து உளுந்து நிறைய பேர் சேர்ப்பாங்க, சில பேர் சேர்க்க மாட்டாங்க. நம்ம உளுந்து பருப்பு இது சேர்க்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குழம்பு திக்காகும். நல்லா பொன்னிறமாக ஆக தொட்டிக்கு வறுத்தா போதும். அடுத்தது மிளகும் அதே மாதிரி தான். கசகசா வந்து கருகிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வறுக்கணும். அதுக்கப்புறம் அரிசி வந்து வறுக்கிறதுக்கு லேட் ஆகும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுக்க ஆரம்பிக்கலாம். இது நம்ம கடலைப்பருப்புக்கு மட்டும்தான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அடுப்பை வந்து கம்மி பண்ணிக்கலாம். எதனால் அப்படின்னா கருகிடக்கூடாது எந்த பொருளும். அந்தந்த பொருள் நம்ம வறுக்கையில், இப்போ மிளகாக இருக்கட்டும், சீரகமாக இருக்கட்டும், வெந்தயமாக இருக்கட்டும், கடுகாக இருக்கட்டும், வாசம் வரணும், அவ்வளோதான். பாருங்கள், அரிசி நல்லா பொரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பச்சரிசி, இதோட அளவு எல்லாமே நான் உங்களுக்கு கடைசியாக தரேன். பச்சரிசிலாம் சீக்கிரமே பொரிஞ்சிரும். பாருங்கள், இந்த அளவுக்கு பொன்னிறமாக ஆனாலே போதும், எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து என் கைக்கிட்ட 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை. நான் எப்போயுமே கருவேப்பிலை வந்து வெயில் படாமல் முன்னாடியே பறித்து காய வச்சுருவேன். இந்த டைம் வந்து என்னால் அப்படி பண்ண முடியல, அதனால் நான் வந்து வறுத்தே எடுத்துக்கிட்டேன். கருவேப்பிலை போட்டோம் அப்படின்னா நல்லா வாசமாக இருக்கும். இன்னொன்று நமக்கு ஹெல்த்தியும் கூட. நல்லா வந்து வறுத்துட்டே இருக்கணும், ஏன்னா நமக்கு ஆல்ரெடி சட்டி வந்து ஹீட்டாக இருக்குது. அதனால் வந்து நல்லா கைவிடாமல் வறுத்துட்டே இருக்கணும், இல்லைன்னா கருகிரும். லைட்டாக கருவேப்பிலை சேஞ்சானோடனே நம்ம எடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து கல்லுப்பு போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், கெட்டு போகாது. அதனால் நம்ம கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நான் 2 கிலோ மல்லி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் வறுக்க ஆரம்பிச்சிட்டேன். மல்லி எப்படி வறுக்கணும் அப்படின்னா மல்லி வறுக்கையில் சட்டியை வந்து லோ ஃப்ளேமில் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடணும். அப்போ மல்லி வந்து வாசம் வர அளவுக்கு மட்டும் வறுத்தா போதும். ஏன் அப்படின்னா மல்லி சீக்கிரமே கருகிரும், ஏன்னா இது கொஞ்சம் லேசானது பார்த்திங்களா, அதனால். அது மாதிரி கைவிடாமல் நம்ம வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கீழேருந்து கருகிரும். நம்ம கீழேருந்து இந்த நான் எப்படி கிளறனோ அதே மாதிரி கிளறணும் கீழேருந்தே, அப்போத்தே வந்து கருகாது. அடுத்தடுத்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து முதல் டைம் பண்ணுறதுனால வந்து கருகாமல் பண்ணலாம். நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் மசாலா அரைக்கிறேன், அதுதான். இதுக்கு முன்னாடிலாம் எனக்கு எங்கள் அம்மா தான் அரைச்சி கொடுத்து விடுவாங்க. இப்போது அடுத்து நான் வந்து பாருங்கள், எல்லா பொருளுமே நான் வறுத்த பொருள் எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கப்புறம் கடைசியாக கறி மசாலா பட்டை மட்டும் சேர்க்குறேன். கறி மசாலா பட்டை 2 பாக்கெட் வந்து 10 ரூபா பாக்கெட்டு, அந்தளவுக்கு தான் போதும். எனக்கு அவசரத்துக்கு என்ன பண்ணுறது தெரியாமல் நானே கைக்கிட்டே கடன்னு பிச்சுட்டேன். மல்லியை வந்து நான் தனியாக ஒரு தாம்பாளத்தில் நல்லா அகலமான 2 தாம்பாளத்தை எடுத்து ஆற வச்சு நான் வந்து சம்படத்தில் டைரெக்டாகவே எடுத்துக்கிட்டேன். இது வந்து தாம்பாளத்தட்டில் எல்லாத்தையும் சேர்த்து ஒவ்வொரு ஓரமாக கொட்டி ஆற வச்சுக்கிட்டேன். ஃபேன் காற்றுல எதுவும் ஆற வைக்கிறேன்னு வச்சுடாதீங்க, பறந்துடும். இப்போ நான் இதில் வந்து பொட்டுக்கடலை மட்டும் நான் சேர்க்கலை. அது பொரிகடலைன்னு சொல்லுவாங்க கொஞ்சம் பேர் பொட்டுக்கடலைன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் 100 அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு தேவையான பொருள் என்னென்ன, எவ்வளோ சேர்க்கணும் 2 கிலோ மல்லிக்கு அப்படிங்கிறத நான் ஷார்ட்ஸாக போடுறேன் பாருங்கள்.
பார்த்துக்கோங்க. நம்ம வறுத்த எல்லாத்தையுமே நல்லா ஆற வச்சுக்கிறணும். ஏன் அப்படின்னா, ஆற வைக்கல அப்படின்னா கெட்டு போயிரும். நம்ம 3 மாதம் 4 மாதம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால நல்லா ஆற வச்சு எடுத்துக்கணும். நான் முன்னாடியே மல்லி ஆற வச்சு எடுத்துக்கிட்டேன். அதேமாதிரி இதையும் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கிறணும். அடுத்து மசாலா அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் அவுட்புட் வந்திருந்தது. அரைச்ச மசாலையும் நல்லா குளிர காய வச்சிடணும். நான் பாதி எடுத்து டப்பாவில் ஸ்டோர் பண்ணிவிட்டு பாதியை சம்படத்துலேயே வச்சுக்கிட்டேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு அரைச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.